மக்களை இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது கொஞ்சம் கேள்வியும் கொஞ்சம் வரலாறும். திராவிடம் தமிழ் தேசியம் குறித்தான புரிதல் இருக்கா? இங்க அது ஒரு அரசியலாகவோ அல்லது கருத்தியல் ரீதியாகவோ நிறைய இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரிந்த வகையில தமிழ்நாட்டு அரசியல்ல திராவிடம் தமிழ் தேசியம் இது குறித்தான உங்களுடைய புரிதல் என்ன? நீங்க எதை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இங்க சரியான அரசியல் எது? ரெண்டுமே சரியான அரசியல் தான் சில பேர் சொல்லுவாங்க. இல்ல தமிழ்நாடுனாவே தமிழ் தேசியம் தான் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. திராவிடம் தான் சரி அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இத வரலாற்று ரீதியா அரசியல் ரீதியா இதற்கு வரலாறு என்ன இருக்கு அப்படின்ட்டு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றேன். இப்போ திராவிடம் அப்படிங்கிறது தென் தமிழ்நாடு இருக்கக்கூடிய பகுதியை குறிப்பிடுறதா சில பேர் பேசுறாங்க. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா, இந்த பகுதிகள்லாம் சேர்த்து இந்த பகுதி தான் திராவிட பகுதி, திராவிட நாடு அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சு நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும். இந்த பகுதி தான் திராவிடம். அதே போல அதை தாண்டி இருக்கக்கூடியது ஆரியம், பிராமணர்கள். இந்த வரலாற்று ரீதியா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த எதிர்ப்பு தான் ஒரு இந்திய ஆதிக்கம், பிராமண ஆதிக்கம், ஆரிய ஆதிக்கம், இதற்கு எதிராக தமிழ்நாடு அதே போல இந்த மெட்ராஸ் மாகாணம் இருக்கும், இதுதான் திராவிடம் அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள், நிறைய இயக்கங்கள் அப்படிதான் இயங்குனுச்சு. நிறைய தலைவர்கள் அதுதான் முன் வச்சு நகர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தமிழ்நாட்டை மையப்படுத்திய முழுக்க தமிழ்நாட்டை மையப்படுத்திய ஒரு அரசியல். அதே போல எல்லைகள் ரீதியாக தமிழர்கள் வாழக்கூடிய எல்லைகளை தமிழ்நாட்டோட இணைக்கணும் அப்படின்ட்டு சில கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. முழுக்க தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தமிழ் சார்ந்த மக்கள், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய மொழி, இலக்கியம், அதே போல சமயம், இது இயற்கை வளங்கள், இது குறித்தான ஒரு புரிதல்ல ஒரு தேசிய இன அரசியலை முன்வைக்கக்கூடியது. நீங்க திராவிடம் பார்த்தீங்கன்னா அது தெலுங்கு, கன்னடம், அதே போல மலையாளம், துளு, இது எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைப்பாங்க. தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான் தனி, தமிழ்நாடு மட்டும் தனி அப்படிங்கிற ஒரு பார்வையில இருப்பாங்க. இதற்கும் நிறைய இயக்கங்கள் இருக்கு, தனித்தமிழ் இயக்கங்கள் இருக்கு, கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. அவங்களுடைய பாதை, அவங்களுடைய பயணம் ஒட்டுமொத்தமா இங்க வாழக்கூடிய, அதாவது இந்திய ஒன்றியத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தனியான ஒரு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கணும், அதற்கான ஒரு இயக்கம் இருக்கணும், அதற்காக ஒரு கொடி இருக்கணும். எப்படி கர்நாடகாவுக்கு தனியாக ஒரு கொடி இருக்கும், அதே போல இந்த அரசியலை முன்வைப்பாங்க. இப்போ இந்த புரிதல்ல நீங்க என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தமிழ்நாடு அரசியல்ல தமிழ் தேசியம், திராவிடம் குறித்தான உங்களுடைய புரிதல் என்ன? நீங்க எந்த அரசியல் சரியான அரசியல் நினைக்கிறீங்க, எந்த அரசியல் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.